வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக கூடாரத்தை காலி செய்யும் விஜய் 7 விக்கெட்டில் முதல் விக்கெட்டை தட்டி தூக்கிய காவல்துறை கதரும் திமுக கூடாரம். யாரெல்லாம் கதறி இருக்கின்றார்கள்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை எதற்காக கைது பண்ணாங்க? இந்த கைதை நம்ம ஆதரிக்கணுமா ஆதரிக்க கூடாதா? விஜய் அவர்கள் செய்வது சரியா தவறா? இப்படி எல்லாவற்றையும் உடைத்து பேச போறேங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை எதற்காக கைது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. திமுகவின் முக்கிய தளக்கர்த்தகர்கள் 7 பேர் மீது பெரும் நடவடிக்கைக்கு அரசு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. திமுகவின் கிழக்கு மண்டல தளக்கர்த்தரான திருச்சி KN நேரு, மேற்கு மண்டல தளக்கர்த்தரான கோவை செந்தில் பாலாஜி, வடக்கு மண்டல தளக்கர்த்தரான திருவண்ணாமலை ஏவா வேலு, தெற்கு மண்டல தளக்கர்த்தர்களான மதுரை மூர்த்தி, தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன், தலைநகரத்தின் தளக்கர்த்தரான சென்னை சேகர்பாபு, இந்த 6 பேர் தவிர்த்து திமுகவின் இளம் தலைவரான உதயநிதியின் அணுக்க நண்பர் அன்பில் மகேஷ், இவர்களுடைய பெயர்களே அதிகம் அடிபடுகின்றன. இன்னைக்கு மெயின் மீடியாவில் இந்த செய்தி வந்தது. இந்த செய்தி வந்த நேரம் அந்த 7 விக்கெட்டில் ஒரு விக்கெட்டை விஜய் அவர்கள் தட்டி தூக்கிட்டாரு. திட்டமிட்டு இந்த செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டதா இல்ல கைது அரங்கேற போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிவிக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா செய்தி வெளியிட்டாங்களா இல்ல யதார்த்தமா இந்த செய்தி வந்ததான்னு தெரியல. ஆனா திமுகவுடைய ஒரு விக்கெட்டு விழுந்திருக்கிறது. உள்ள போனார்னா வெளியே வருவது சந்தேகம்தான். ஏகப்பட்ட வழக்குகள் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அவையெல்லாம் தூசி தட்டப்படலாம், ஈடி கூட உள்ள வரலாம் அப்படின்னு பேசப்படுகிறது. அதனால தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அலறி போயிட்டாரு. திமுக தலைமை குடும்பம் ஒட்டுமொத்தமாக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அதாவது நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து திருச்செந்தூர்ல பொதுக்கூட்டங்கள்ல பேசுகின்ற பொழுது விஜய் அவர்களை சரமாரியா வந்து தாக்கி பேசியிருக்கிறாரு. கடைசியில திருச்செந்தூர்ல தான் பேசினாரு. அங்க திரிஷா அவர்களை இணைத்து விஜயுடன் பேசியிருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஆத்தூரனுடைய தமிழக வெற்றி கழக நகர செயலாளர் அவர்கள் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வந்து புகார் அளிக்கின்றார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்ய போறாங்க. உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்கிறாரு. ஸோ அந்த முன்ஜாமீன் வந்து அவருக்கு வழங்கப்படுகிறதா இல்ல தள்ளுபடி ஆகுதா அப்படின்னு காவல்துறை வந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா இந்த முன்ஜாமீன் விஷயத்துல காவல்துறையும் நீதிமன்றத்தில் போய் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க காத்திருக்கிறார்கள். அதனால முன்ஜாமீன் மனுவானது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய நகர செயலாளர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய பேச்சு சர்ச்சையான பேச்சா இருந்தாலும் அது 2 கட்சிக்கு இடையில மோதலை உருவாக்குற மாதிரி இருக்குது. எங்க தலைவரையும் தப்பா பேசியிருக்காரு, சம்பந்தமே இல்லாத ஒரு நடிகையும் சேர்த்து பேசியிருக்காரு. இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இப்பொழுதும் மோதல் போக்கு கண்டிப்பா 2 கட்சிக்கு இடையில ஏற்படும். அதனால இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவருடைய பேச்சு சர்ச்சையாயிருக்கிறது, சமூகத்துல அமைதியின்மை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டிப்பாக இது குற்ற வழக்கு தான், இது அவதூறு பேச்சு மட்டும் கிடையாது, இது கிரிமினல் வழக்கு தான். அதனால இவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனதுல ஏதோ உள்நோக்கம் இருப்பது போல இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து தன்னுடைய வாதத்தை வச்சுது. உடனடியாக நீதியரசர் இளந்திரையனை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. 7 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கின்றாரு. 1967 இருந்தே வந்து தமிழகத்தை நடித்தவர்கள் தான் ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள், நடிக்காதவர்கள் யாரும் ஆளவில்லை. நடிகர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற போது மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கின்ற போது அந்த நடிகர்களை பற்றி தப்பா பேசலாமா? முன்னாள் அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய நீங்க உங்க பேச்சில கண்ணியத்தை கடைபிடிக்க கூடாதா? உண்மைக்கு புறம்பா பேசலாமா? அவதூறா பேசலாமா? நீங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போலவே தெரியுது. உங்க பேச்சு ஆராய்கின்ற பொழுது நமக்கு 1000 கேள்விகள் உதயமாகிறது. அதனால உங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏங்க இதெல்லாம் அவதூறு வழக்குங்க, நான் அவரை அவதூறா பேசியிருந்தேன்னா நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு போடலாம், ஆனா கிரிமினல் வழக்கா போட்டிருக்காங்க, இது தப்பு அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசினாங்க. அது அவதூறு வழக்கா, சமூகத்துல அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய பேச்சா
அப்படின்றலாம் வந்து காவல்துறை தான் முடிவு பண்ணும். அதனால உங்களுடைய முன்ஜாமீனை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்றோம், காவல்துறை விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே டிவிகளில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆய்வு கூட்டத்துக்கு போயிருந்தாரு. உடனடியாக ஆத்தூர் சென்ற காவல்துறையினர் ஆய்வில் இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அதிரடியாக கைது பண்ணிட்டாங்க. அங்கிருந்த திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதுக்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வாங்க எங்க வண்டியில போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல எங்க வண்டியில வரேன் அப்படின்னு சொன்னாரு. முடியாதுங்க, நீங்க கைதாயிருக்கீங்க, கைதாவலோட பரவாயில்ல, விசாரணையா இருந்தா உங்க வண்டியிலே வாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா கைது செய்திருக்கணும், எங்க வண்டியில தான் வரணும், கைது செய்த பிறகு நீங்க குற்றவாளியா தான் அங்க கருதணும், எங்க வண்டியில தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டியில அழைச்சிட்டு போனாங்க. திமுகவினர் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை மீறி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்ற போது கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அது மட்டும் கிடையாது நம்ம RS பாரதி அவர்கள்லாம் வந்து இது அராஜகத்தின் உச்சம் அப்படின்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி கைது செய்வதன் மூலமாக திமுகவை அழித்து விட முடியாது, அதே மாதிரி எங்களுடைய போராளிகளை ஒடுக்க முடியாது. எப்போதும் திமுக வெட்ட வெட்ட வளருகின்ற மரம், அதனால கைதுனால எங்களை மிரட்டலான்னு பார்க்குறீங்க, உருட்டலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டவங்க நம்முடைய MK ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விவரமாகவே வந்து காவல்துறையும் அப்புறம் விஜய் அவர்களையும் கண்டித்து இருக்கின்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா? ஏங்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீதே வந்து புகார் வந்தது, ஸ்ரீவைகுண்டம் MLA மீது, அவரை உடனே கைது பண்ணீங்களா? இன்னைக்கு 2 பேர் 2 வீலர்ல போகின்ற பொழுது வெட்டி படுகொலை செய்திருக்காங்க, அவங்கள கைது பண்ணிட்டீங்களா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்குது, அதை ஏதாவது கண்டீங்களா? விவசாயிகள் போராட்டம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சோபா மாடல் ஆட்சி இவங்க மீது இருக்கக்கூடிய குற்றத்தை எல்லாம் திசை திருப்புவதற்காக நீங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறத மக்கள் எல்லாம் கடுமை எதிர்க்கின்ற இந்த தருணத்துல நீங்க எங்க ஆட்களை கைது பண்ணி தொடர்ந்து திசை திருப்புகின்ற விஷயத்திலேயே ஈடுபடுறீங்க. அதனால இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், மிஸ்ஸாவையே பார்த்தோம். அதனால கைதை பற்றி கவலைப்பட நாங்கள் கிடையாது. ஆனால் இது சட்டவிரோதமானது, ஒடுக்குமுறை, இந்த ஒடுக்குமுறையை கண்டிப்பா வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் MK ஸ்டாலின். திமுககாரன் இந்த கைதை கண்டிப்பதை பார்க்கும்போது தான் நமக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன் தெரியுமா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவதூறா பேசியிருக்காரு, அவதூறு வழக்கு தான் போட்டிருக்கணும், கிரிமினல் வழக்கா பதிந்தது தப்பு தான். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணதும் தப்பு தான், அவரை கைது பண்ணியிருக்க கூடாது. உச்ச நீதிமன்றமே வழிகாட்டி இருக்குது, 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் என்றால் அந்த கைது மட்டும்தான் அரங்கேற்றும். 7 வருஷத்துக்கு கீழே தண்டனை கிடைக்கும் என்றால் அந்த வழக்குகள்ல கைதே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அவதூறா பேசினார் என்பதுதான். அவதூறு வழக்குக்கு அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் தான் உச்சபட்ச தண்டனை. இந்த மாதிரி அவதூறா பேசுறதுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக அவசர அவசரமா கைது பண்ணணும்? ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ தந்தேன், அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருக்கலாம். திமுகவை வந்து சரிவிலிருந்து தொடர்ச்சியாக மீட்டெடுத்து கொண்டு வர்றது அந்த 7 பேர் தான். அந்த போர்ப்படை தளபதிகளை ஊழல் வழக்கின் மூலமாக உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டார். அதுல வார்த்தையை விட்டு வலுவா சிக்கினவர் தான் நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். திமுக காரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், எந்த விதத்திலும் சரி அழிச்சிடுவான். அப்படிதான் குதிரை பேரத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் திமுகவினர். ஆனா நல்வாய்ப்பாக எவங்கிட்ட குதிரை பேரம் பேசினாங்களோ அவனே உண்மையை போட்டு உடைச்சிட்டான். ஸோ திமுகவினுடைய முதல் அஸ்திரம் தோல்வி ஆயிப்போச்சு. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணதுனால நம்ம RS பாரதி அவர்கள் சொல்றாரு, இந்த ஆட்சி விட்டு வைக்க மாட்டோம், 2ல் 1 பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் கரூர் கணக்கை முடிக்காம நாங்க விடவே மாட்டோம். அதாவது திமுக காரன் சித்து வேலை பண்ணிட்டு எங்க முதலமைச்சரை சிக்க வைக்க பார்த்தாங்க, களம் இறங்குகின்றோம், கதையை முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு RS பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்பா கரூர் வழக்கானது CBIல விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது, அந்த வழக்கை பற்றி வெளியில பேசலாமா? திமுக காரன் பண்ணானா இந்த கரூர் சம்பவத்தை? கரூர் சம்பவம் நடக்கின்ற போது செய்தியாளர்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியாம ஓட்டத்தை பிடிச்சிங்க. நீங்க வந்து கரூர் சம்பவத்தை பற்றி பேசி அதுலயும் முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளி, 2வது குற்றவாளி வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், 3வது குற்றவாளி நிர்மல்,
4வது குற்றவாளி ஆதவர்ஜுனா, இப்படி குற்றவாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கரூர் சம்பவம் நடப்பதற்கு திமுக காரன் தான் காரணம் அப்படின்னு அபாண்டமா பழி போறது யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? சட்டப்பூர்வமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம். இந்த மாதிரிலாம் மிரட்டாதீங்க தம்பி, திமுக ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வெட்ட தான் வளரண்டா, மோதி பாக்குறியா அப்படின்னு RS பாரதி அவர்கள் கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணது மீண்டும் ஒரு முறை சொல்றேன், தப்பு. ஏன்னா சமூக வலைதளத்துல ஏதாவது ஒரு கருத்தை போட்டோம்னா திமுக காரன் நைட்டு 12 மணிக்கு வந்து கைது பண்ணிட்டு போவான். எதுக்காக கைது பண்றீங்க அப்படின்னு கூட தெரியாது. விசாரிக்க போறோம், எத்தாந்து விட்டுருவோம் அப்படின்னு. ஆனா ஜாமீன் வாங்குகின்ற வரைக்கும் சிறையிலே வச்சிருப்பானுங்கப்பா இந்த திமுக காரங்க கடந்த ஆட்சியில். அது மட்டும் கிடையாது, அழகா நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நாள் மேக்சிமம் சிறையில் இருந்துதான் ஆகணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கணும், சனிக்கிழமை இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் லீவு. அது மட்டும் இல்லை, இவரை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவருடைய ஜாமீன் மனுவை விசாரிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா விசாரிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஜாமீன் என்பது எல்லா மனிதனுக்கும் உள்ள அடிப்படை உரிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன அரசு வழக்கறிஞரை இன்னும் நியமிக்கல இல்லையா? அதனால அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கில் அரசு வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராவாரா இல்லையா என்ற விஷயம் நமக்கு தெரியல. அதனால அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கானது தள்ளி போனாலும் தள்ளி போலாம். 2வது, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது மாற்று தீவன ஊழல் வழக்கு இருக்குது, அதையும் சேர்த்தே வந்து விசாரிப்பார்களா என்ற விஷயம் நமக்கு தெரியல. மொத்தத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ள போனது திமுகவுக்கு பேர் இடிதான். இவருடைய வழக்குல திமுக எப்படி எதிர்வினை ஆற்றுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் பெரிய பெரிய விக்கெட்டை நம்ம விஜய் அவர்கள் தட்டி தூக்குவாரு. திமுக காரன் என்னவெல்லாம் கடந்த காலத்துல அராஜகம் பண்ணானோ அதே மாதிரியான அராஜகத்தை விஜய் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. திமுக காரனுக்கு விஜய் அவர்கள் தண்ணி காட்டுறது நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. கடந்த கால கசப்பான உணர்வுகள் திமுக காரன் இப்ப புரிஞ்சுக்குவானு தெரியல. ஏன்னா அடுத்தவன் பேசினா என்பதற்காக இவனுங்க டப்புன்னு பிடிச்சி உள்ள போடுவானுங்க திமுக காரனுங்க கடந்த காலங்களில். இப்போ அவனுங்களை கைது பண்ணுகின்ற பொழுதுதான் தெரியும் கடந்த காலங்களில் கருத்துரிமையை நம்ம மதிக்கல. இப்போ விஜய் அவர்கள் அதே வழியில வந்தவர் தான், அவரும் மதிக்கல. உள்ள போய் களி சாப்பிட்டு வா, இல்ல 2 வருஷம் உனக்கு தண்டனை, உள்ளவே இருந்துட்டு வா அப்படின்ற நிலை மட்டும்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்குது. மொத்தத்துல அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்குல திமுக தீவிரம் காட்டாம பார்த்துக்கிட்டோம் போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அப்படின்னு இருந்தாங்கன்னா அடுத்த பெரிய விக்கெட்டாக KN நேரு, ஏவா வேலு அவர்களோ கைது செய்ய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் ஆஜராகிக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறையானது சம்மன் அனுப்பியிருந்தது. ஏன்னா அவர் வீட்டில இருந்து சோதனை செய்கின்ற போது 40 லட்சம் ரூபாய் பிடிப்பட்டது. அது தொடர்பாக விளக்கம் அளிக்க சொன்னாங்க. ஆனா உடல்நிலை சரியில்லை, நான் வந்து விளக்கம் அளிப்பதிலிருந்து கொஞ்சம் விலக்கு கேட்கிறேன், அதாவது திங்கட்கிழமை இல்ல புதன்கிழமை வந்து நான் விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கின்றார் உடல்நிலையை காரணம் காட்டி. 2வது, லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன ஆவணங்கள்லாம் கேட்குமோ அந்த ஆவணங்களை திரட்டுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்முடைய ஏவா வேலு அவர்கள் டைம் கேட்டிருக்கின்றார். ஸோ ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்மனுக்கு ஆஜராகி அவங்க கேட்கின்ற கேள்விக்கு பதில அப்படியே சொல்லி அந்த பதிலானது ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணத்துடன் சரியா ஒத்து போச்சுன்னா வீட்டுக்கு அனுப்புவாங்க. இல்ல இவர் ஒரு தகவல் சொல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றி இருக்கக்கூடிய தகவல் முரண்பாடா இருந்தா நம்முடைய ஏவா வேலு அவர்கள் நிரந்தரமாக சிறைதான். அதனால ஏவா வேலு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு அதற்கு பிறகு நாம லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்துல ஆஜராகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஆஜராகவில்லை. இதற்கிடையில செந்தில் பாலாஜி அவங்க தம்பி 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் எதற்காக தலைமறைவா இருக்காங்க, குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு அவர்கள் அதிரடியா போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ செந்தில் பாலாஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் காவல்துறையானது கைது பண்ணும். அதனால முன்ஜாமீன் வாங்குவோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணியிருக்கின்றார். இப்பதான் ஒரு ஆளுடைய முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிச்சு நீதிமன்றம். ஆனா எப்பப்பா குதிரை பேர வழக்கில் எனக்கு கைது பண்றவங்க பிறகு உண்மைக்கு புறம்பாக எனக்கு ஜாமீன் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கின்றார். ஜாமீன் தள்ளுபடி பண்றாங்களா? இல்லப்பா அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம்பா, யோகத்தின் பேர்ல அவரையா நீங்க கைது பண்ண போறீங்க குதிரை பேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதிரடி கட்ட போதான்னு தெரியல. ஆனா செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஜாமீன் கிடைச்சா செந்தில் பாலாஜியும் ஜாமீன் அப்ளை பண்ணுவாரு. ஸோ மொத்தத்துல திமுக ஒட்டுமொத்த கூடாரமும் விஜய் அவருடைய அதிரடி கைது மூலமாக அப்படியே அலறி போயிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ள போனார்னா அவரை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது காவல்துறை. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் பயந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் மனுவை போடுவாங்க. அன்றைக்கே விசாரிக்கின்றார்களா
அவசர வழக்கா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்ண போறாங்களா? அதனால திமுக கூடாரம் காலியாக போதா? அடுத்தடுத்து என்னதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பின்னாடி வருகின்ற செய்தியை. ஆனால் திமுக காரன் கடந்த காலங்களில் கைது பண்ணதை இப்ப விஜய் அவர்கள் அரங்கேறிட்டு இருக்கார். ஆனா இந்த அரங்கேற்றத்துக்கு அராஜகம் என்ற பெயரை திமுக கூடாரம் ஒட்டுமொத்தமா வச்சிருக்குது. ஆனா நீங்க கைது பண்ணுகின்ற போது முகாந்தாரம் இருந்துச்சு, ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு என்னென்னோ காரணம் சொல்லி கைது பண்ணீங்க. அதே காரணம் தான் இப்போ திமுகவுக்கு தவேகா தருகின்ற ட்ரீட்மெண்ட். என்ன நடக்க போது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கில் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நன்றி.